வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாப் சீரியலை பற்றின ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த சீரியலுக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் சீரியலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சூன் ஒரு நியூ டப்புடு சீரியலும் கம்மிங் சூன் வரப்போகுது. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியல் பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 1 இயராக நம்ம வெயிட் பண்ணி ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்த சீரியல்லாம் ஒன்று தான் பார்க்கும்போது அனாமிகா. ஸோ இந்த சீரியல் வந்து நான் ப்ரைம் டைமாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க சண்டே. ஸோ இந்த சீரியலுக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இது ஒன்று ஹானர் சீரியல் தான். பட் இந்த சீரியல் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணதுக்கு ஆஃப்டர் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சீரியல் ரிலீஸ் ஆகி ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியல் ஷாக்கிங் அப்படின்னு கேட்கும்போது இந்த சீரியல் ஒரு லாங் எபிசோட்லாம் கிடையாது, ஒன்லி ஃபியூ எபிசோட் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 60 ஆர் 150 தான் இந்த சீரியலோட டோட்டல் எபிசோட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த சீரியலோட எபிசோட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எல்லா பேருமே வந்து கேட்டுட்டு இருந்தோம். இந்த சீரியலை ஏன் ப்ரைம் டைமில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 இயர் ஆஃப்டர் சீரியல் வந்து இதை எப்படி நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் ஃபியூ எபிசோட் அப்படின்றனால தான் அவங்க சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லாங் எபிசோட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஹீரோவை இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த சீரியலை பற்றி நிறையா அந்த ட்ரீம்ஸ் வச்சுருப்போம். இந்த சீரியல் இப்படி இருக்க போது, நிறைய எபிசோட்ஸ் இருக்க போது. பட் ஒன்லி பார்க்கும்போது ஃபியூ எபிசோட்ஸ் தான். ஸோ இது ரியலாக சேட் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ஒரு டப்புடு சீரியல் அப்கமிங் சூன் ஒரு சன் டிவியில் வரப்போகுது. ஸோ அது யார் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது நந்தினி சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ண நித்யாராம் இப்போ கரண்ட்டாக அண்ணால் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு நியூ சீரியலில் கமிட் ஆகிருக்காங்க, சாந்தி நிவாஷா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரியல் வந்து உதயா டிவியில் அப்கமிங் ஜூன் ஜூலை 22 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சீரியலோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது சேம் நந்தினி ஒரு டிவோஷனல் ஸ்டோரி தான். ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி அவங்க ஆக்ட் பண்ண நந்தினி எந்த அளவு ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதை மெயின் பண்ணி தான் இந்த சீரியல் வந்து உதயா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து மெயின் வந்து நந்தினி சீரியல் பேஸ் பண்ணி தான் இந்த சீரியல் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்குமே ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி இப்போ அனாமிகா ஒன்லி ஃபியூ அப்படின்றனால அதுக்கு ஆஃப்டர் அவங்க இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்க சாந்தி நிவாஷா டப்பிங் வரக்கூட ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறையாவும் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அப்கமிங்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அனாமிகா சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.